குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. குழல் இனிது யாழ் இனிது என்பார், குழந்தைகளின் மழலை சொல் கேளாதார். எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா ஒரு ஆசை. ஸோ இன்னைக்கு எல்ஐசியில் நிவேஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் என்ன பியூட்டின்னா, இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், இந்த மூணுமே இருக்குங்க. ஒரே கல்லில் 3 மாங்காய்ங்க. உங்களுக்கு ஒரு 27 வயசு ஆகுது, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்போவே ஃபாரின் போகிறதுக்குன்னா குறைஞ்சபட்சம் 50 லட்ச ரூபா ஆகுது. அவங்க காலத்தில் எப்படி எவ்வளோ ஆகும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா உங்கள் பேபி பேர்லேயோ உங்கள் பேர்லேயோ டெபாசிட் பண்ணிட்டு உங்கள் பேரில் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும், பெனிஃபிட் பேபிக்கு போகும். இல்லை பேபி பேரில் தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தாத்தா பாட்டி பண்ணுறதுன்னா பேபி பேரில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா உங்கள் மாமனார் மாமியார் அவர்கள் உங்கள் அம்மா அப்பா வகையில் ஒன்றரை ஒரு 3 சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 25 வயசு, 21 வயசு, 23 வயசு பேசிக் டிகிரி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்பிபிஎஸ், ஃபாரின் போகிறது, படிக்கிறது எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 43 லட்ச ரூபா கிடைக்கும். அட் த ரேட் ஆஃப் 15%. அதையும் சொல்லிடுறேன். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இதெல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீண்ட கால அடிப்படையில் 15% அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கூட நிவேஸ் ப்ளஸில் 4.5 வருஷத்துலேயும் டபுள் ஆகிருக்கு, 4.5 ஆண்டுகள்லேயும் டபுள் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ரைட் டைம். மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது, போர் நடந்துட்டு இருக்கிறதுனால. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய யூனிட் அலாட் ஆகும். நாளைக்கு நார்மலாகிறப்ப யூனிட்ஸ் பூரா மணியாக கன்வர்ஷன் ஆகிடும். ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1.5 to 2 கோடி ரூபா லாங் டேர்மில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், வெளிநாட்டு கல்வி கொடுக்கலாம், நல்ல இடத்த திருமணம் பண்ணி கொடுக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாம். கவலை இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். சரிங்களா? 5 லட்ச ரூபாய்ங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம். ஒரு பைக் புல்லட்டு 2,80,000 ரூபா. நன்றி, வணக்கம்.